வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிச்சன் வித் பசங்க சேனல்ல நம்ம காமெடி கிங் கவுண்டமணி செந்தில் டைலாக்கை வச்சு கரகாட்டக்காரன் பட ஸ்டைல்ல கல்மீன் செய்ய போறோம். வாங்க ருசியா செஞ்சு செம்மையா சாப்பிடலாம். அண்ணே எனக்கு கார் தள்ளுங்கண்ணே. பின்னாடி இருந்து தள்ளாண்டா. சரிங்க. எங்கடா அவன ஆளை காணோம்? அண்ணே கார் போக மாட்டேங்குதுங்கண்ணே. அடே அண்ணே இங்க வாடா, இங்க வந்து தள்ளுடா. தள்ளுங்க நாதஸ். அண்ணே சொல்லுங்கண்ணே. அந்த கல்ல எடுத்து முட்டை குடுறா. எங்கண்ணே முட்டை கொடுக்கட்டும்? முட்டை குடு. அண்ணே எங்க வைக்கட்டும்ண்ணே? முன்னாடி வை. வச்சிட்டுண்ணே. அண்ணே கார் போகுது. பின்னாடி முட்டை குடுறா. அண்ணே அப்பா அண்ணே கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுண்ணே. ஏய் பாவலா காமிச்சிட்டு அண்ணே கையில இருந்து தள்ளிட்டு வந்தேனே நானு. எங்க இருக்குடா தள்ளுனே? நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏனே கெடா வீட்டுக்கு அண்ணன் சமைக்க வந்தோம். ஆமா, நமக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல, போய் சமைச்சிட்டு வருவோம். நான் இந்த காரை வித்தரலான்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. போகிற பக்கம் பூரா உருட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. கெடா வெட்டே முடிஞ்சிடும் போல இருக்குது போகங்குள்ள. இப்படியே லேட்டாக போய் என் மானத்தையே வாங்குறீங்கண்ணே எல்லா பக்கமும். தம்பி, நமக்கு ஒரு கெடா வெட்டு ஆர்டர் கிடைச்சிருக்குதுப்பா, போய் தான் செஞ்சாகணும். வாங்க தள்ளுங்க போலாம். தள்ளு. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்ட? தள்ளுறா. ஐயோ, என்ன பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்ட? அப்படி என்ன கேள்வி கேட்டாங்களா? என்ன பார்த்து சமைக்க தெரியுமான்னு கேட்டான்டா. ஒரு சகலகலா சமையலக்காரனை பார்த்து சமைக்க தெரியுமான்னு கேட்குறானே, எப்படி? தள்ளுறா. கேட்கறத கேட்டுட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத முடிக்கிறான் பாரு. சரி அவனை விடுங்கண்ணே, காரை விட்டுட்டு வாங்கண்ணே. அது எப்படி தம்பி? ஒரு பந்தா வேணும்ப்பா. இந்த வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற சமையல்கார கோஷ்டினா அது நம்ம கோஷ்டி தான்ப்பா. அதுவும் ஆடிக்காரு. எது ஆடிக்காரா? அப்போ இவ்வளோ நீளமாக இருக்கு டெம்போ. எது டெம்போவா? டேய் அதை விடுங்கண்ணே, இப்போ பசிக்குது, என்னதான் பண்ணலாம் இப்போ? சரி, எப்படியும் போய் சமைக்க போகிறதுலேயே முடிவாகி போச்சு. நாம தான் அந்த தோப்போரத்தில் ஒரு சமையலை போடுவோம், சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். சோறு பாரு அலையுது பாரு, 8 மிதி. ஏ நாதஸ் அண்ணே, இந்தா 200 ரூபா. ஐயா போயிட்டு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வா. அங்கே ஆத்தோர விற்பாங்க. என்ன மீன்ண்ணே? ஜிலேபி மீன் வாங்கிட்டு வா. சரிங்கண்ணே. 2 ஆத்தோர விற்பாங்க, 2 கிலோ மீன் வாங்கிட்டு வா. போ. 2 கிலோ வேணே. சரிங்கண்ணே. தோப்புக்குள்ளே வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சமைக்காரனா? எப்பயும் அங்கே போச்சுன்னா இந்த ஆள் எல்லாத்தையும் சாப்பிடுவான். அப்புறம் நமக்கு பத்தாம் போயிடும். எதுக்கு ஒரு கிலோ எடுத்து ஒலி வச்சுருவோமா? இது வச்சுருவோம். அண்ணே மீன் வாங்கிட்டு வந்துட்டேண்ணே. டேய் அண்ணே, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஜிலேபி மீன் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளோ கொடுத்தேன்? 200 ரூபா. எத்தனை கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன்? 2 கிலோ. 1 கிலோ இங்கே இருக்கு, இன்னொரு கிலோ எங்கே? அண்ணே அந்த 2 கிலோவும் அதில் தானே இருக்கு. அடே அண்ணே உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தேன்? 200 ரூபாண்ணே. கடைக்காரன்ட்ட போனியா? போனண்ணே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தாண்ணே. எவ்வளோ கொடுத்தான்? 2 கிலோண்ணே. 1 கிலோ இங்கே இருக்கு, இன்னொரு கிலோ இங்கே. அண்ணே அது அந்த 2 கிலோவும் இது தானே. அண்ணே அடே அண்ணே வா போடா. இதை வச்சுட்டு பசி வேற உசுர கொள்ளுது.
இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே வைப்போ. ஏய் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போடா. சாவடிக்கிறானு. அண்ணா இந்த மீன் வச்சு என்னென்ன பண்ண போறீங்க? டேய் நாதஸ், சொல்லுங்க. மீனை வச்சு கல்மீன் பண்ண போறோம்டா. எப்படிண்ணே? பார்க்கத்தானே போற. கழுவு, தண்ணி ஊற்றுங்கண்ணே. நல்லா ஃபுல்லாக கழுவிடு. அண்ணே போதுமாண்ணே இப்படி? போதும் போதும். அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. அந்த மீன் மசாலா பாக்கெட் எடுத்து உடச்சி போடு. இதில் போட்டுட்டுண்ணே. போதுமாண்ணே? இன்னொன்று போட்டுட்டானே. இன்னும் போடு. போதுங்களாண்ணே? இன்னொரு பாக்கெட்டு போடுப்பா. என்னண்ணே அடுத்ததுண்ணே? முட்டையை உடச்சி ஊற்று. சூப்பர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடு. சரிங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே. போதும் 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 போதும். சரிங்கண்ணே. போதும்டா. அம்மா அடுத்தது? உப்பு கொஞ்சம் போடு. கொஞ்சமாக போடு. போதுங்களாண்ணே? எண்ணெய் லைட்டாக ஊற்று. அண்ணா நல்லெண்ணெயே கடலை எண்ணெயாண்ணே? கடலை எண்ணெய் ஊற்று. அண்ணே போதுங்களா? போதும் போ. டேய் நாதஸ். அண்ணே சொல்லுங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கண்ணே. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான். அது எப்படிண்ணே? டேய் நாதஸ். அண்ணே சொல்லுங்கண்ணே. இந்த புளியை கொஞ்சம் சரிங்கண்ணே நல்லா தண்ணியில் போட்டு கலக்கி சரிங்கண்ணே இதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோவேன். சரிங்கண்ணே. டேஸ்ட்டு சும்மா அள்ளும். அப்படியே பண்ணிடுவோண்ணே. டேய் நாதஸ். அண்ணே சொல்லுங்கண்ணே. இது எல்லாத்தையும் சரிங்கண்ணே நல்லா மிக்ஸ் பண்ணி சரிங்கண்ணே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மீனை. ஆமாங்கண்ணே. இதில் போட்டு நல்லா இந்த ஓரமாக தெரியுங்கண்ணே கலக்கி எடுக்கணும். அண்ணா இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டானே. டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். சரிங்கண்ணே. டேய் நாதஸ். அண்ணா சொல்லுங்கண்ணே. அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றா. தலையிலையாண்ணே? உன் தலையில் தேய்ச்சிக்க. உள்ளே புழிஞ்சு விட்றா. எல்லாத்தையும் புழிஞ்சிருவானே? புழிஞ்சுடு புழிஞ்சுடு. அண்ணே நான் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு வந்துடுறேங்கண்ணே. டேய் நாதஸ். அண்ணே சொல்லுங்கண்ணே. மீன் ட்ரை ஆகுங்காட்டி சரிங்கண்ணே நம்ம மரத்தை நட்டுடலாம். சரிங்கண்ணே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் 4 பேர் இங்கே வந்திருக்காங்க. அப்படியாண்ணே? ஆ யாருண்ணே? இப்போ வருவாங்க பாருங்க. அவங்களே கையிலே மரத்தை நட வச்சிடலாம். சூப்பர் ஐடியாண்ணே. அண்ணே உங்கள் கையால் மண் அப்படியே எடுங்கண்ணே. ஏன்டா மண்ணை எடுக்க மாட்டேங்கிறதுக்கு என் கையால் எடுன்னு வேற சொல்றியா நீ? நேயர்களே,
நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 4 பேர் வந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. கொல்லிமலை போயிட்டு அந்த ஆந்தி வேலை நம்மளை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து மரம் நட போகிறாங்க. வாங்க. மரம் நடுறதில் எங்களோட முதல் வெற்றின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து அவங்களாம் வந்து அவங்க கையால் மரம் நட வைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பார்க்குறீங்க எல்லோரும் கட்டாயம் ஒரு மரத்தை நடுங்க. ஹாய் எல்லாருக்கும். நாங்கள் எல்லோரும் இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இவங்களோட வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறோம். ஸோ இவங்கக்கிட்ட எங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட் வந்து மெயினாக ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே மரம் நட்ட வைக்கிறாங்க. ஸோ வந்து நாங்களும் ஆசைப்பட்டோம் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணுன்னு. ஸோ பை லக் எங்களுக்கு இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் இவங்க கூட ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு மரம் நட்டுருக்கோம். அதேமாதிரி எல்லோரும் இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்ஸ். கிச்சன் வித் பசங்க சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ணே, நம்ம கல்மீன் எப்படி? செம்மையாக இருக்குண்ணே. நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டானே. அட இருடா, எடுத்துக்கலாம். இறக்கிட்டானே. பதம் வந்துடுச்சு, எடுத்து போடு. அண்ணே, இது எதுக்காக இப்படியெல்லாம் போட்டு பண்ணிட்டுருக்கீங்க? இதுவா? மாங்காய் துருவலெல்லாம் போட்டிருக்கீங்க. மீனோட அதை சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டா அல்லோ பார்த்துடலாம் அதையும்.
கல்மீன் கூடவே சேர்ந்து முட்டையும் ரெடி ஆயிருச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க டேஸ்ட் பார்ப்போம். ஃபிஷ் சூப்பராக இருக்குது. எண்ணெயில் ஃபிஷ் நல்லா வெந்திருக்கனால மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது. செம்மையாக ஃப்ரை ஆகிருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் வித் பசங்களுக்கு எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், விவசாயத்தை காப்போம்.